ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டீல் ஒயர் ஆஃப் 10 mm diameter is bent into a circular shape of 5 meter radius having Young's modulus E equal to 2 into 10 power 5 Newton per mm square. The maximum bending stress induced in the wire is. Options பார்த்தீங்கன்னா option A 20 Newton per mm square, option B பார்த்தீங்கன்னா 200 megapascal, option C பார்த்தீங்கன்னா 20 kilopascal, option D பார்த்தீங்கன்னா 200 gigapascal. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிவன் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க D equal to 10 mm, ரேடியஸ் வந்து 5 மீட்டர் சொல்லியிருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் E வந்து 2 into 10 power 5 Newton per mm square. கன்வெர்ட் எவ்ரி திங் டு சிங்கிள் யூனிட். ஸோ இது மட்டும் மீட்டரில் இருக்குது, மீது 2 எம்எம்மில் இருக்குது. ஸோ இதை நம்ம எம்எம்மாக மாற்றினோன்னா 5000 mm, ஏன்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. இப்போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிம்பிள் வந்து சிக்மா. தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனில் m/i ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். அதில் நமக்கு சிக்மா தெரியணும், ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். இது மட்டும் நமக்கு இதில் சிக்மா கண்டுபிடிக்கணும். ஒய்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர். அப்போது சிக்மா கண்டுபிடிக்கணும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் என்னும் போது அதனுடைய டயாமீட்டர் சென்டர் பாயிண்ட். ஸோ 10/2, அதாவது பாதி வரும். ஒய் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2, ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் வில் ஆல்வேஸ் லை அட் சென்டர். ஸோ இட் வில் பி half, which is equal to E value is 2 into 10 power 5. R value is 5000. So this is 5 cancel பண்ணா. So sigma equal to cross multiply பண்ணும்போது 2 into 5, இந்த 0 3 zeros cancel ஆச்சுன்னா இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ into 100/5, 5 cancel ஆகிடும். அப்போ நமக்கு sigma equal to 200 Newton per mm square தான் ஆன்சர். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் 200 இருக்குது, மெகா பாஸ்கலும் இருக்குது, ஜிகா பாஸ்கலும் இருக்குது. எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூட்டன் பர் mm ஸ்கொயரை நம்ம மெகா பாஸ்கல் அப்படின்னா மெகானா 10 power 6, ஓகேங்களா. பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். அப்போ இப்போ நம்ம நியூட்டன் பர் mm ஸ்கொயரை மெகா பாஸ்கலாக மாற்றணுன்னா 200 மல்டிப்ளை பை 10 power 6. அதே மாதிரி மீட்டர் ஸ்கொயரில் இருக்கிறத எம்எம் ஸ்கொயராக மாற்றணுன்னா இன்ட்டு 10 power -6. அப்போ நமக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இந்த யூனிட் கிடச்சிருச்சு. அப்போ 200 மெகாபாஸ்கல் தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.